ஓவர்லாக் பிரிந்து விட்டால் என்ன செய்வது? இது துணியில் தைச்சு காட்டலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால தான் பேப்பரில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு எண்டை தச்சுக்குங்க, ஒரே ஸ்மாலாக. அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டையும் பக்கத்துலேயே வச்சு, ஸ்டிச்சு பக்கத்துலேயே வச்சு தைச்சிக்குங்க. தைச்சிட்டு திருப்பிட்டு இது மேலே ஒரு ஸ்டிச்சு போடும், படிமான தையல் சொல்லுவாங்க. இது மாதிரி போட்டுட்டு விட்டாலும் சரியாயிடும். அடுத்து ரெண்டு எண்டும் ஒன்றா வச்சு தைங்க. தைச்சிட்டு திருப்பிட்டு அது ஒரு டபுள் ஸ்டிச் போடுங்க. இப்போ பிசுறே தெரியாது. மூணாவது ஜீன்ஸ் டைப் எப்படின்னா, ரெண்டு எண்டும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு திருப்பிட்டு அதை பிரித்து 1 by 1 2 ஸ்டிச்சு போட்டிங்கன்னா அதுதான் ஜீன்ஸ் டைப் ஸ்டிச்சு. இது பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஓவர்லாக் பிரிஞ்சாலும் சரி, இல்லை பிசுறு இல்லாமல் தைக்கணும்னா இது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு, பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்து போட்டிங்கன்னா, இந்த மாதிரி படிமான தையல் போட்டிங்கன்னா இதுதான் ஜீன்ஸ் டைப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.